கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல்ல ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்சா, அதை தாண்டி நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், முதல் 5 போட்டிகள் ஈஸியாக இருக்கா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஸோ ஆர்சிபினால் ஜெயிக்க முடியுமா? முதல் 5 போட்டிகள் யாருக்காக? அப்படி முதல் மேட்ச் சிஎஸ்கே கூட இல்லைன்னா ஆர்சிபிக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் கூட வைப்பாங்க? இதெல்லாம் பற்றி கம்ப்ளீட் வீடியோ கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக அந்த அட்டவணையை பார்க்கலாம். முதல் 5 மேட்ச் அப்படிங்கிறது யாருக்கு வரக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் சொல்கிறோம். ஸோ டைட்டில் அடிப்பாங்கன்ட்டு இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அடிக்க முடியாமல் போயிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் லோயலாக சில ஃபேன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க தான் செய்கிறீங்க. பட் இந்த வருஷம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட நிறைய பேர் பவுலிங் வீக் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் 2016 இந்த டீமுக்கு பவுலிங் வீக்காக இருந்தது. இருந்தாலும் பேட்டிங்கை மட்டுமே வச்சு ஜெயிச்சு ஸோ ஃபைனல் வரைக்கும் போனாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பவுலிங் வீக் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபைனலில் தான் தெரிஞ்சுது. பிகாஸ் 150 160 ஹைதராபாத்தை சுருட்டி இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் பென் கட்டிங் மாதிரி ஒரு பிளேயர் அடிக்க விட்டு 200 பக்கம் வந்துட்டு அந்த டார்கெட்டை கொண்டு போயிட்டாங்க. அப்படி பார்த்தாலும் 19 லோன் லாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்த ஸ்டேஜில் ஸோ அப்படியே விக்கெட் சரியாக ஆரம்பிச்சு ஸோ எனிவே அந்த டோர்னமெண்ட் வந்துட்டு ஆர்சிபிக்கு சரியாக அமையல. 2016 ஃபைனல் லாஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் இந்த பவுலிங் தான். ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் ஒரு சான்ஸ் இருக்கா ப்ரோ? பவுலிங் எல்லாம் விட்டு தள்ளுங்க, பேட்டிங்கை மட்டும் வச்சுட்டு ஸோ உங்களால் வின் பண்ணி அந்த குவாலிஃபையர் ஃபைனல் இந்த மாதிரிலாம் போக முடியுமா? எனி பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. எஸ், கண்டிப்பாக இருக்குங்க. அவங்களுடைய பவுலிங் வந்துட்டு ஓரளவுக்கு வீக்னா கூட பேட்டிங் எல்லாருமே நல்லா ஆடுறாங்க, ஃபேப் டு பிளஸியை தவிர. அவர் பார்த்து அப்படின்னா நிறைய மேட்ச் சொல்லலாம். ஸோ போன தடவை நல்லா தான் ப்ரோ நிறைய அந்த 20 பால் 50 பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அடிச்சிட்டாரு. ஆனால் 20 ஓவர் ஃபுல்லாக ஆடுற கேமில் தடவிட்டு இருக்காருங்க. ஸோ போன மேட்சும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பெருசாக அந்த ஃபார்மில் இருக்கிற மாதிரியே தெரியல. ஒரு மேட்ச் அவருக்கு மாட்டுச்சு, இருந்தாலும் அந்த ஒரு கண்டினியூட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. ஃபேப்னாலே அந்த கன்சிஸ்டன்ட் தான். ஸோ செம்மையாக ஆடுவார் அந்த கன்சிஸ்டன்ட். ஒரு மேட்ச் 50 அடிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு 5 மேட்ச்சில் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மேட்ச் ஆகுது அந்த 50 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அப்படியே அந்த கன்சிஸ்டண்ட்டாக கேமை எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர். ஆனால் அவர்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற மிஸ் ஆகுது. ஸோ ஹோப் அவர் மட்டும் ரெடி ஆகிட்டார் அப்படின்னா மற்றபடி ஆர்சிபியோட பேட்டிங் பட ஒரு 7 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி இது எல்லாத்தையுமே தாண்டி எப்போ மேட்ச் நடக்குது, யார் கூட நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல் சில மேட்சஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக அந்த மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு வரக்கூடிய மேட்ச் கஷ்டமாக இருந்தால் கூட அந்த ஈஸியாக வின் பண்ண மேட்ச்சில் ஃபார்மில் ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க. அதை வச்சு ஒரு அளவுக்கு சமாளிக்க முடியும். அப்படி ஆர்சிபிக்கு முதல் மேட்ச் சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் எஸ் நடந்திருக்கு. அப்போது சிஎஸ்கே சாம்பியனாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் டைம் டேபிள் அப்படித்தான் அமைப்பாங்கங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சொன்னாலுமே இது உண்மையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2018 கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லணும். சிஎஸ்கே வந்துட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாங்க. ஸோ அந்த வருஷம் வந்துட்டு டிராஃபி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் 2019 முதல் போட்டி யாரு கூட அப்படின்னா ஆர்சிபி கூட அந்த மேட்சே வந்துட்டு வின் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது போன வருஷம் சிஎஸ்கே டிராஃபி அடிச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வருஷம் ஜிடி டிராஃபி அடிச்சாங்க. அதனால் அவங்களுடைய கிரவுண்டில் முதல் மேட்ச் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ அப்போது சிஎஸ்கே டிராஃபி அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே சேப்பாக்கில் நடக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாமே ஓகே தான். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே நடக்கிறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். ஆனால் கண்டிப்பாக சேப்பாக்கில் நடக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. சின்னஸ்வாமியில் நடக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அதிகம். பிகாஸ் ஸ்டேடியம் உடைய கெப்பாசிட்டி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்டெல்லாம் சரி பண்ணியிருந்தால் கூட இன்னும் ஒரு சில பக்கம் வந்துட்டு அந்த இன்னும் ஒர்க் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு அது ஃபுல் ஆகலை அப்படிங்கிறதுனால ஸோ கெப்பாசிட்டியெல்லாம் வச்சு பார்க்கும்போது சின்னஸ்வாமியில் பிகாஸ் நீங்கள் இந்த கேமெல்லாம் விட்டு வெளியே பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருமே அதிகமாக ஃபில் ஆகணும். ஸோ முதல் மேட்சே இவ்வளோ டிக்கெட் போனால் தான் ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு டோர்னமெண்ட்லேருந்து அவங்களால போட்ட காசு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது முதல் மேட்ச் நடந்தாலும் சின்னஸ்வாமியில் நடக்கிறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அண்ட் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ சின்னஸ்வாமி பேட்டிங் கிரவுண்ட் ஆர்சிபிக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா கூட ஆர்சிபிக்கு எதிராக சின்னஸ்வாமியில் பல தடவை தண்ணி காமிச்சிருக்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏகப்பட்ட மேட்ச் 1-2 மேட்ச் சின்னஸ்வாமியில் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் மாதிரி பல மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் திஸ் டைம் பவுலிங் அட்டாக் வந்துட்டு ஓரளவுக்கு ஆர்சிபிக்கு போராக இருக்குது அண்ட் பேட்டிங் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால சேசிங் கிடச்சா மேபி ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எனிவே சிஎஸ்கேவும் பெட்டரான பேட்டிங் சைடு வச்சிருக்காங்க. ஸோ அவங்க யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே நடந்தால் சின்னஸ்வாமியில் நடக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. ஓகே, அப்படி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி இந்த மாதிரிலாம் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இது நடக்கலை அப்படின்னு சொன்னால் முதல் மேட்ச் யார் கூட வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிக்கவே வேணாம், எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி தான் வந்தாகணும். ஒன்று சிஎஸ்கே எம்ஐ ஆடி ஆகணும், அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே ஆர்சிபி ஆடணும். இந்த ரெண்டில் எதுவுமே நடக்கலைன்னா ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ இவங்க 2 பேருமே பிக் டீம்ஸ். அதனால பார்த்தோம் அப்படின்னா முதல் மேட்ச் வேறு லெவல் இருக்கும். இந்த 2 டீமுக்கு தான் போடுவாங்க. ஸோ அடுத்த மேட்ச் எல்எஸ்ஜி கூட ஆர்சிபிக்கு போட போகிறாங்க. பிகாஸ் போன வருஷத்துடைய அந்த ஒரு ஹைப் எப்படி ஒரு பஞ்சாப் கிங்ஸுக்கும் மும்பைக்கும் ஒரு புது
ரைவல்ரி கிளம்பி இருக்கு தெரியுமா? ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க போன தடவை அந்த ஹர்ஷ்தீப் சிங்கோட சண்டை, அதுக்கப்புறம் அந்த டெல்லி போலீஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டெம்பில் வந்துட்டு ஹர்ஷ்தீப் சிங்கோடைய அந்த ஃபோட்டோலாம் வச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சாப் மும்பைனாலே பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு ரைவல்ரி மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு குட்டி ரைவல்ரினா ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி. ஸோ அதுக்கு காரணம் நவீன் உல்லக், விராட் கோலி. ஆனால் இந்த தடவை ஃப்ரெண்ட்லியாகவே இருக்காங்க, அதுவும் கம்பீரோ இல்லைனா கூட இது ஒரு ரைவல்ரி மாதிரி தான். ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் மேட்ச்சும் வந்துட்டு அவங்களுக்கு பிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ எல்எஸ்ஜி கூட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுடைய பரம எதிரி ஆர்சிபிக்கு இன்னொரு எதிரி இருக்காங்க, வேறு யாருமே கிடையாது, கேகேஆர் தான். ஸோ பல தடவை லோ ஸ்கோரில் வந்துட்டு ஆர்சிபியை சுருட்டி இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ கேகேஆர் கூட அடுத்த 3வது மேட்ச் அப்படிங்கிறது இருக்குது. 4வது மேட்ச் அப்படிங்கிறது ஆர்ஆருக்கு எதிராக. ஸோ ஆர்ஆரும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆர்சிபிக்கு எதிராக நல்லா பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ ஆர்ஆர் கூட. ஸோ 5வதா எஸ்ஆர்ஹெச். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ போன வருஷம் கடந்த 5 வருஷத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு 5 டீம் கூட தான் அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறத ஆடி இருக்காங்க. அதாவது எல்எர்ஜி வரக்கு முன்னாடி இன்னும் ஒரு டீம், அதாவது பஞ்சாப் கூட ஆடி இருந்தாங்க. இப்போ எல்எர்ஜி வந்ததுக்கப்புறம் இந்த 2 வருஷமாக எல்எர்ஜி கூட ஆயிருக்காங்க. ஸோ மேபி இது கொஞ்சம் மாறலாம், அதாவது எஸ்ஆர்ஹெச் கூட 4வது மேட்ச் வரலாம், ஸோ அடுத்தது கேகேஆர் கூட வரலாம், இந்த மாதிரி மாறுமே தவிர ஆனால் முதல் 5 மேட்ச் அப்படிங்கிறது இந்த டீம்களுக்குள்ள தான் நடக்க போகுது. ஸோ ஆர்சிபிக்கு. ஸோ அதனால கொஞ்சம் அட்வான்டேஜான்னு கேட்டால் எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல் டீம். அதனால இதில் நீங்கள் எல்லாருமே ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 3 மேட்ச் நீங்கள் ஜெயிச்சா கூட மீதி இருக்கக்கூடிய ஈஸி டீம் டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் இவங்களையெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அதிகப்படியான வெற்றிகள் இருக்குது. அண்ட் பிளே ஆஃப் வாய்ப்பும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு இருக்குது. ஸோ ஆர்சிபியோட முதல் 5 போட்டிகள் காலங்காலமாக இன்றைக்கு மட்டும் கிடையாது, 2008 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடினமாக தான் இருந்திருக்கு. ஆனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2021 அந்த ட்ராஃபி அடிச்சாங்க இல்லையா சிஎஸ்கே, அந்த வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா முதல் 4 மேட்ச் வந்துட்டு கண்டினியூவாக வின் பண்ணி சிஎஸ்கே கூட லாஸ் பண்ணுவாங்க. அண்ட் 2022 முதல் 3 மேட்ச். போன வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பினாலும் நல்லா பேக் டு பேக் வின் அப்படிங்கிறது கோலியோட கேப்டன்சியில் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி முதல் 5 போட்டிகள் நல்லா பண்ணியிருக்காங்க பிக் டீம்ஸுக்கு எதிராக. ஸோ இதே மாதிரி இந்த தடவையும் அந்த பிக் டீம்ஸுக்கு எதிராக ஒரு 3லேருந்து 4 வெற்றிகள் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாகும். ஸோ நீங்கள் ஓவராலாக ஆர்சிபியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல் போட்டிகள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஆர்சிபி தன்னுடைய ஃபர்ஸ்ட் போட்டியை எம்ஐக்கு எதிராக ஆட போகிறாங்களா, இல்லை சிஎஸ்கேக்கு எதிராக ஆட போகிறாங்களா, இல்லை வேறு டீம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.